ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப டேஸ்டியான ஒரு புதினா துவையல் தான். இந்த புதினா துவையல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும், அதே மாதிரி ஜீர்ணிக்கிற தன்மையை அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுட சுட சாதம் அடித்து இதை ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் குழம்பே தேவையில்லை, சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 3 கட்டு புதினா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கட்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி சாதம் நம்ம எப்படி வடிகட்டுவோமோ அந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 20 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் கூட குறைய நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் காரம் இது நல்லா தூக்கலாக இருக்கும், உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் உளுந்து, ஒரு கொட்டை புளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு போல், கொஞ்சம் பெரிய துண்டு போல் இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. இப்போ கடாயில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும், நீங்கள் சமைக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். உளுந்து பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா, புளி, இஞ்சி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி ஸ்லிம்மில் வச்சு வதக்கிட்டு, இப்போ இது கூடவே நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேணாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்தா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். தீயை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, தீஞ்சிட போகுது. காஞ்ச மிளகாய் தீஞ்சால் அந்த நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே நல்லா வறுண்டுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். சேம் அதே கடாயை வச்சு நம்ம அலசி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் அதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், இப்போ கடாய் ஃபுல்லாக இருக்குது. இது வதங்கினா கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ கம்மியாகிடுச்சு. வதங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தண்ணி உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா சுருண்டுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனியாக தட்டில் ஆற வச்சுருக்கேன். அதே மாதிரி கடாயில் புதினாவையும் ஆற வைக்கணும். ஆற வச்சு ரெண்டுத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும், அதுக்கு முன்னாடி அரைக்க தேவையில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம், புதினா தொக்கை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இப்போ உளுத்தம்பருப்பு, கடுகு, இது ரெண்டும் போட்டு தான் தாளிக்க போகிறோம். மிக்சியில் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டாச்சு. இப்போது கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த உளுந்தையும் ஆட் பண்ணிக்கணும். உளுந்தும் ஆட் பண்ணி உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உளுந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க புதினா துவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்கணும். நீங்கள் ட்ரையாக அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அரைக்க முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், புதினா துவையில் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் சுருண்ட சுருண்ட கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவையான அளவு எண்ணெயை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூனாக விட்டு விட்டு நல்லா கிளற இந்த கலருக்கு வரும். இதுதான் நம்ம ரெடியான பதம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதம் அடித்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷோ குழம்பு எதுவுமே தேவை இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். பொன்னியம்மன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.